நமஸ்காரம். ஆஞ்சநேயர் கோயில்ல செய்யற மிளகு வடை செய்து காமிக்க போறேன். இந்த மாதிரி மிளகு வடை செய்து மாலியா ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் சாத்திருப்பா. கிறிஸ்பா இந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துன்னு நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். 20-30 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். ஊறின உளுத்தம்பருப்புல ஃபுல்லா தண்ணியை வடிச்சிடணும். வடிஞ்சதை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சமும் தண்ணீர் இல்லாத அரைக்கணும். ஒரேடியா போட்டு அரைக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கலாம். அரைச்சிட்டு மையா அரையாது, இந்த மாதிரி கோர்ஸா கரகரன்னு தான் அரைக்க வரும். கொஞ்சம் பருப்பு தெரியும். இதுக்கு தேவையான உப்பை ஒரு கப்ல போட்டுக்கிறேன். நான் கல் உப்பு எடுத்துருக்கேன். டேபிள் சால்ட் எடுத்தனால கொஞ்சம் தண்ணீர்ல கரைச்சிதான் விடணும். மிளகு 2 டீஸ்பூன் கொஞ்சமா பொடிச்சுட்டு இருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இருக்கேன். நல்லா சேர்ந்து கலந்து பிசைஞ்சுக்கிறேன். உப்பு கரைசல சேர்த்துக்கிறேன். சுட்ட எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரைச்ச மாவுல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இருக்கேன். எனக்கு கரெக்டான பதம் அதுவே சரியா இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா அரிசி மாவு சேர்த்துனா மாவை நல்லா பக்குவமா கெட்டியா பூரி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். வடை தட்ட மாவு ரெடி ஆயிடுது. வாழை இலையில எண்ணெய் தடவிக்கிறேன். சின்ன எலுமிச்சம் சைஸ் மாவு எடுத்துட்டு இருக்கேன். மெலிசா தட்டிக்கணும். ஒட்டாம இருக்கிறதுக்கு அப்பப்ப எண்ணெய் தொட்டுக்கணும். தட்டின்ட்டு நடுவுல ஓட்டை போட்டுக்கிறேன். பார்ச்மெண்ட் பேப்பர்ல எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி 3 உருண்டைகள் வச்சிருக்கேன். மூடிட்டு ஒரு டபராவால அழுத்துறேன். ஈவனா எல்லாம் ரவுண்டா பண்ணிட்டேன். திறந்துட்டு எல்லாத்துக்கும் ஓட்டை போட்டுக்கிறேன். மெலிசா தட்டிட்டு அடுப்புல எண்ணெயை வச்சிருக்கேன். நிதானமா எண்ணெயில விடணும். அடுப்பத்தி லோக்கு மீடியம்க்கு நடுவுல வச்சுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் சவுண்ட அடங்கணும். அதுக்கப்புறம் தான் மறுபக்கம் திருப்பி விடணும். எண்ணெயோட சத்தமும் அடங்கிடுத்து. வடை நல்லா கோல்டன் கலர் ஆயிடுத்து. வடைகளை எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். வடை நல்லா கிறிஸ்பா இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் மிளகு வடை செய்திருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.